பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். திருடன் அகப்படும் நாளில் வெட்கப்பட வேண்டும் என வேதம் சொல்லுது. யாராக இருந்தாலும் சரி, நிச்சயமாக ஒரு நாள் நாம் செய்கிற காரியத்துக்கு பலன் உண்டு. வேதம் சொல்லுது, ஐயா அநியாயம் செய்கிறவன் இன்னும் கொஞ்சம் செய்யுங்கப்பா, அக்கிரமம் செய்கிறவன் இன்னும் கொஞ்சம் செய்யுங்கப்பா, அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் இருங்கப்பா, நீதி செய்கிறவங்க நீதி செஞ்சுக்கிட்டே இருங்க, உங்கள் கிரியைக்கேற்ற பலன் உண்டு என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆனால் அதே சமயத்தில் திருடுறாங்களே, ஒருத்தரை ஒருத்தர் ஏமாத்துறாங்களே, இதுக்கெல்லாம் பலன் உண்டா? நிச்சயமா. உங்கள் வேதாகமத்தை தயவு செய்து கையில் எடுத்துக்கொண்டு யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை கையில் எடுத்து எல்லாரும் வச்சுருக்கீங்களா? உங்கள் வேதாகம் எங்கே இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது ஒருவேளை நான் சொல்கிறது சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்குறக்காவது நீங்கள் எடுத்து கையில் வைத்துக்கொண்டு யோசுவா 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுவோமா? அப்பான்னு கூப்பிடத்த ஆசை, உன்னை அப்பான்னு கூப்பிடவா, அம்மான்னு கூப்பிடத்த ஆசை, அம்மான்னு கூப்பிடவா, அப்பான்னு கூப்பிடவா, உன்னை அம்மான்னு கூப்பிடவா,
எனக்கு அன்பானவளே, அம்மா அப்பாங்கிறமே அம்மாவும் நீயே அப்பாவும் நீயேன்னு சினிமா கூட கலப்படான். ஆனால் அப்படி அம்மாவும் அப்பாவை எத்தனை பேர் ஏமாத்துறோம்? எத்தனை பேர் ஏமாத்துறோம்? ஒரு நாள் அகப்படும் போது வெட்கப்பட்டுக்கிறோம். ஒரு சமயத்தில் ஒரு பெண் இருந்தாள். அவள் தாய்க்கு கண்ணு தெரியாது. ஆகையினால தாய் ஒரு நாள் கெஞ்சினான். எப்படி கெஞ்சினான்? பிரதர், என் மக +2 முடிச்சிருக்கிறா, எப்படியாவது ஒரு நர்சிங் படிக்க வச்சுட்டிங்கன்னா பிற்காலத்தில் அவளுக்கும் நல்ல உதவி, நானும் முதிர் வயது காலத்தில் நல்லா இருப்பேன். என்னால் படிக்க வைக்க முடியாது, ஆனால் அவள் ஆசைப்படுறா, நர்சிங் படிக்கணுங்கிறா, எப்படியாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டான். எனக்கும் பார்த்தேன், கல்விக்கு நிச்சயமாக தடை சொல்லக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு தகப்பனாக இருந்து நாம் பார்த்தோம்னா தகப்பனுடைய கடமை அன்ன வஸ்திர விவாகம் அப்படின்னு வேதம் சொல்லுது. அறிவையும் கொடுக்கணும், கல்வியை கொடுக்கணும். ஆகையினால சரிம்மா படிக்க வைப்போம்னு சொல்லி சில வேறிடத்தில் அணுகி அவர்களுக்கு பீஸை கட்டி பள்ளிக்கூடத்தில் சேர்த்தேன். ஒரு நாள் அவளுக்கு அரசாங்கத்திலேருந்து ஒரு உதவித்தொகை 5000 ரூபா ஸ்காலர்ஷிப் வந்துச்சு. ஏன்ட்ட கொண்டு சொன்னால், அங்கே ஸ்காலர்ஷிப் வந்திருக்கு, இந்தாங்கல்லாம். நான் சொன்னேன், எனக்கு வேண்டாம், உங்கள் அம்மா 2 கண்ணும் தெரியாதவங்க. ஏன்னா அந்த தாய் பீடி சுற்றி தான் உன்னை சம்பாரித்து இத்தனை நாள் வளர்த்துருக்கா. ஏன்னா சில கிராமங்களில் இன்றைக்கி அந்த தொழில் இருக்குது. கண்டவளையில் போய் பாருங்கள், அதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. அதே போல் திருநெல்வேலி மாவட்டத்தில் முக்குடல் பல பகுதிகளில் இதுதான் தொழிலாக இருக்குது. இதை வச்சு சுற்றி தான் உன்னை, அந்த பீடி சுற்றி தான் உன்னை காப்பாற்றிருக்கா. ஏன்னா புருஷன் இல்லை, உங்கள் அம்மாட்ட கொண்டு கொடுங்க, அவ்வளோதான் வச்சுட்டு போனவ. இல்லை 5000 ரூபா வந்த உடனே இவளை இருக்க விடலை. உடனே என்னை ஏமாற்றி தன் தாயை ஏமாற்றி ஒரு பையனை கூட்டிகிட்டு அந்த 5000 ரூபா இருக்குங்கிற தைரியத்தில் ஓடி போயிட்டா. கடைசியில் அந்த 5000 ரூபா தீர்ந்த பிறகு என்னாச்சு? அந்த பையனும் போயிட்டான். பெற்ற தாய்கிட்ட வந்தாலும் வெட்கம், என்கிட்ட சொல்லவும் வெட்கம். அதே சமயத்தில் படிக்கிற இடத்துல போனாலும் அவள் அம்மா பிள்ளை சேரலன்னு சொல்லி கடைசியில் காவல்துறை வரைக்கும் கம்ப்ளைண்ட் போயிடுச்சு. வெட்கம். அதெல்லாம் விட அவள் படிக்கிற காலத்தில் தாயாக நேர்ந்த கொடுமை அதை விட ஒரு கொடுமை. அவள் வெளியே சொல்லவே இல்லை, ஆனால் 3 மாதத்தில் வெளிப்பட்டது. அவள் தாய் குமரினாள், கண்ணீர் வடித்தாள். ஏன் சொல்ல, தவறு செய்கிறது மனுஷனுடைய இயற்கை, அதை சொல்லணும். நாம் நினச்சிக்கிறோம் யாருக்குமே தெரியாது, ஏமாத்தியெல்லாம் நினைப்போம். நிச்சயமாய் ஒரு நாள் வெட்கப்பட்டு தான் தீரணும். இப்பொழுது உங்கள் கையில் வேதாமத்தை வச்சிருப்பீங்க. யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை வாசிக்க. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல். எதுனால தெரியுமா? ஏன்னா உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார் என்று தாவீது சங்கீதக்காரன் பாடினான். ஏன்னா சத்துருக்கள் மத்தியில் கர்த்தர் உயர்த்துவார். 1 கொரிந்தியர் 16:9 வாசிக்கிறோம், இங்கே எனக்கு பெரிதும் அனுகூலமுமான கதவு திறக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டல. விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார். அப்படிப்பட்ட இடத்துல அனுகூலமான கதவுகளை திறக்கிற தேவன். ஆனால் இவங்க ஏன் சத்துருக்களுக்கு முன்பாக முதுகை காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு? ஏன்னா நம்ம யாரு? ஜீவனுள்ள தேவனுடைய சேனை. நாம பாடுறோம், யெகோவா நிஷி, என்னாலும் வெற்றி தருகிற கர்த்தர். அந்த தேவன் நமக்கு முன்னிருந்து நமக்காக யுத்தம் செய்வார் என்று சங்கீதக்காரன் 46 சொல்லுகிறார். இவ்வளவு இருந்தும் ஏன் ஐயா இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் தோல்வி? யோசுவாவுக்கு கொடுத்த வாக்கு என்ன? 1ஆம் அதிகாரம் 1:5 வாசிக்கலாம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை.
நான் மோசேயோடே நான் இருந்தது போல மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, ஆ, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆ. பலம் கொண்ட பலம் கொண்டு திடமனதாயிரு. திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு ஆ, நான் கொடுப்பேன் என்று கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தில் நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். நீ பங்கிட்டு கொடுக்கிற பெரிய ஆளாபன். ஆனா யோசுவாவால முதுகை காட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு ஏன் வந்தது? ஒருத்தன் செய்த தவறு, ஒருவன் செய்த தவறு. அதனாலதான் இங்க வாசிக்கிறோம், ஆதலால். அப்படி ஆதலால் அதுக்கு முந்தின வசனத்திலிருந்து 11 இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள். நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்து ஈடானதிலே எடுத்துக்கொண்டதிலே களவு செய்தது, வஞ்சித்தது, தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே ஒழித்து வைத்ததும் உண்டே. அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு அநேக கொண்டு எங்கேயாவது வச்சுட்டோம் தெரியாது அப்படின்னு நினைப்போம். நிச்சயமா வெளியே வந்துடும். எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளக்கூடாது. நாம நினைக்கலாம் பூனை கண்ணை மூடுனா உலகமே இருட்டடைஞ்சு போயிடுச்சு. இல்லை, ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால தான் நான் பாடுறோம், நான் உன்னை காண்கிற தேவன், கண்ணில் மணி போல் உன்னை காப்பே, உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்று கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கிற தேவன், கண்ணில் மணி போல் உன்னை காப்பே, கண்ணில் மணி கலங்காதே மகளே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மகனே, நான் உன்னுடன் இருக்க பயமே. அற்புதங்கள் நான் அற்புதங்கள் உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்று கைவிடுவதில்லை. வானவர் திருப்பேசு நாமத்தினால் வாழ்நாள் முழுவதும் பாடிடுவே. நாமத்தினால் வாழ்நாள் முழுவதும் பாடிடுவே. அருகையில் அவரோடு இணைந்து என்றும், அருகையில் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம், வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கிற தேவன், நான் உன்னை காண்கிற தேவன். இந்த வாக்கை யோசிச்சு பாருங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்ப நம்ம கூடத்தானே இருக்காரு. அதனால்தான் நான் சங்கீதக்காரன் சொல்றான், வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர், பாதாளத்தில் படுக்கை போட்டாலும்
நீர் அங்கேயும் இருக்கிறீர். உம்முடைய ஆவிக்கு மறைவாய் எங்கே போவே, எங்கே ஓடுவே, சமூகத்தில் எங்கே ஓடுவே. எங்க ஓட முடியும்? ஒரு பழமொழி சொன்னாங்க, ஓந்தா எது வரைக்கும் ஓடும்? வேலி வரைக்கும். அதுக்கு மேல ஓட முடியுமா? நாம் இன்னைக்கு ஒரு தவறு பண்ணிட்டு ஓடினா அந்த தவறு நம்ம கூட தாங்க ஓடி வரும். எவ்வளவு வேகமாக ஓடுறோமோ அவ்வளோ தவறு கூடயே தான் வரும். ஏன்னா நம்முடைய மனசு அந்த இடத்த விட்டு என்ன செய்யாது, அந்த தவறு தான் இருக்கும். ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, திருடுனா அகப்பட வேண்டிய நாளில் வெட்கப்படணும். ஒரு நாள் அகப்பட்டு தீரணும். இங்கே பார்க்கிறோம், இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாரு? யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 18வது 19வது வசனத்தை, சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக்கொள்ளுகிறதினாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கு இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி, அது மட்டுமல்ல அந்த பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கு நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவர் சொல்லி இருந்தார். சொல்லாட்டா பரவாயில்ல. ஏன்னா எரிகோ முன்னாடி போய் நிற்கிறாங்க. இந்த எரிகோவில் தான் சொல்றார். ஏன்னா எரிகோ கோட்டை எப்படி இருந்தான்? 6ஆம் அதிகாரம் யோசுவா 6:1-2 வசனத்தை, எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவர் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. ஆமா, நாம பாடுறோம் இல்லையா? எல்லாத்துக்கும் பாடிச்சிடுவோம். என்ன பாடுறோம்? எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, இடிந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, இடிந்து விழும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நல்ல கவனிங்க. இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒரு பெரிய தடை. என்னது? எரிகோ. முதல்ல வந்தது செங்கடல், இரண்டாவது வந்தது என்னது? யோர்தான். மூன்றாவது வந்தது எரிகோ. இந்த எரிகோ ஏறவும் முடியாது, இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போக முடியாது. ஏன்னா அவ்வளவு பெரிய மதில். அதில் தான் அலங்கத்தில் தான் ராகாப் என்ன செய்தா? குடியிருந்தாள். ஆனால் அவள் நீதி உள்ளவளாக்கப்பட்டு விட்டாள். ஏன்னா அவளை இந்த எரிகோவை வேவு பார்ப்பதற்கு யோசுவா ஆட்களை அனுப்பியிருந்த போது ராகாப் அவர்களை ஏற்றுக்கொண்டு ஒழித்து வேறு வழியாய் அனுப்பிவிட்டதினாலே அவள் செய்த அத்தனை தவறு மன்னிக்கப்பட்டு நீதி உள்ளவளாக்கப்பட்டாள். கிரியையினால இந்த ராகாப் குடியிருக்க அளவுக்கு, வீடு கட்டுற அளவுக்கு மட்டுமில்ல, அது மேலே ரதங்கள் ஓடக்கூடிய அளவுக்கு பெரிய சுவர். இன்னைக்கு உலக அதிசயங்களில் ஒன்று சீன பெருஞ்சுவருங்கிறோம். ஆனால் அதை விட எரிகோ கோட்டை. ஏன் நம்ம தமிழ்நாட்டில் கட்டபொம்மன் கட்டியிருந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை குறித்து இன்றைக்கு வரலாறு இருக்கிறது. ஆங்கிலேயர் பார்த்து சொன்னாங்க, இந்த மண் கோட்டையை வச்சுக்கிட்டு தானே மனக்கோட்டை கட்டுறான்னாங்க. அப்படிப்பட்ட கோட்டைகள். எனக்கு அன்பான சங்கீதக்காரன் சொல்கிறான் ஒரு கோட்டையை குறித்து 103 அவர் என் 91ஆம் சங்கீதத்தில் அவர் என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் சொல்றார்ல. என் தேவன், என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர். ஏன்னா கோட்டைங்கிறது பாதுகாப்பு. அந்த நாட்களில் அரசர்கள் எல்லாம் பெரிய கோட்டைகளை கட்டி வச்சுருப்பாங்க, அகழிகளை தோண்டி வச்சுருப்பாங்க. அந்த அகழிகளுக்குள்ளே இருந்து வர முடியாதபடிக்கு நிறைய நீர் விட்டு முதலைகள்லாம் அதுக்குள்ளே கிடக்கும். மனுஷனே திங்கக்கூடிய முதலைகள்.
அப்படி இருந்த அரசாண்ட பாதுகாப்பு வைத்திருந்த கோட்டைகள் உண்டு. இன்றைக்கும் கரிகால பெருவளத்தால் கட்டின சோழன் கட்டின கல்லணை இன்றைக்கு நம்முடைய சரித்திரத்திலே பெயர் பெற்றிருக்கிறது. என கண்பார்களை கோட்டைகளை குறித்து அதிகமாய் பார்க்கிறோம். இந்த கோட்டை எரிகோ கோட்டை, ரெட் ஃபோர்ட். ஏன்னா டெல்லிக்கு போனீங்கன்னா செங்கோட்டை இருக்கிறது, லால்கிலா. செங்கோட்டை ஹிந்தியில் சொல்லுவாங்க, லால்கிலாம்பாங்க. அதை தான் ரெட் ஃபோர்ட்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. இந்த செங்கோட்டையில் தான் நாம் சுதந்திர தினமாக இருந்தாலும் குடியரசு தினமாக இருந்தாலும் கொடியேற்றத்தை பார்க்கிறோம். ஒவ்வொரு கோட்டை உண்டு, எல்லை உண்டு. மும்பையை இந்தியாவின் மான்செஸ்டர் என்று சொல்லுகிறோம், வாயில் என்று சொல்லுகிறோம். என கண்பார்களே, எதிரிகள் புகாதபடிக்கு அந்தந்த கோட்டையில் காவல் நிற்கிற காவலர்கள் தங்கள் ஜீவனை வெறுத்து நிற்கிறதுனால தான் இன்றைக்கி நாமளும் என்ன செய்ய முடியுது, நிம்மதியாக உட்கார்ந்து இருக்க முடியுது. கோட்டை என்பது மிக மிக அவசியம். இந்த எரிகோ கோட்டை என்பது இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருத்தரும் உள்ளே போகவும் முடியாது, வெளியே வரவும் முடியாது. அப்படிப்பட்ட கோட்டையில் ஆண்டவர் தகர்த்து கொடுத்து சொல்லியிருந்தார். எப்போ அந்த எரிகோ உங்களுக்கு முன்னாடி இருக்கலாம், ஆனால் இதை சாதாரண மாற்றுவேன், ஒன்றுக்கு மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த தடைகளை மாற்றுறதுக்கு நான் உங்களுக்கு முன்னாடி போவேன், ஆனால் நீங்கள் ஒன்றுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். என்ன எச்சரிக்கையாக இருக்கணும்? சாபத்தீடானதிலே எதையும் தொட்டு நீங்களும் சாபத்தீடாயிடக்கூடாது, பாளையத்தையும் என்ன செஞ்சிடக்கூடாது, சாபத்தீடாக்கிடக்கூடாது. எச்சரிக்கையாக இருங்கண்ணா. ஆனால் எச்சரிக்கையாக இருந்தாங்களா? இல்லை. அதனால தான் வெட்கப்பட வேண்டிய அவசியம் வந்தது. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, வேதம் சொல்லுது, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோவேல் 2:26 வாசிக்கிறோம், நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் கடத்தி வந்த கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். நாமளும் பாடுற, என் ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு நாள் தலைகுடிவு எனக்கு இல்லைங்கிறோம். ஏன் தலைகுடிவு வருகிறது? திருடல் அகப்படும் நாளில். எனக்கு அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் ஒரு வார்த்தை இதுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வர்றதுக்கு, தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு. ஏன்னா எத்தனையோ கண்ணு தெரியாதவங்க இன்றைக்கும் பெற்றோர், மற்றவர்கள், சொந்தங்கள் கைவிடப்பட்டவர்களுக்கு முடிந்த உதவிகளை செய்ய. இன்றைக்கி திருநெல்வேலியில் போய் பாருங்கள், எப்போவும் உள்ள 10 பேராது இருப்பாங்க. போன வாரம்லாம் ஒருத்தர் வந்திருந்தார், கண்ணும் தெரியாது, காலும் நடக்க முடியாது. ஏன்னா கீழே விழுந்தால கால் போச்சு, பிளேட்டு வச்சுருக்கு, அவரால் உட்கார முடியாது, எந்திரிக்க முடியாது. வந்தவொடனே கேட்டார், ஐயா என் பிள்ளையும் பார்க்கல, மனைவியும் பார்க்கல, மகனும் பார்க்கல, உங்களை கேள்விப்பட்டு நான் இங்கே வந்தையானார். நான் சொன்னேன், தாராளமாக வாங்க. ஏன்னா இயேசு சொன்ன ஒரு வார்த்தை உண்டு, என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளுவதில்லைனார். நாங்கள் தள்ளலை. அப்போ அவர் கேட்டார், ஐயா என்னால் கீழே உட்காந்து எழுந்திரிக்க முடியாது, கட்டில் இருக்காருனார். நான் சொன்னேன், கட்டிலுக்கு எங்கேயா நாங்கள் போவோம்? நானே ஒவ்வொருத்தருக்கும் வந்தது ஒரு பாய் தான் என்னால் கொடுக்க முடியுது, கட்டிலுக்கு எங்கே போவோம்? அவர் சொன்னார், கட்டிலுக்கு நான் வந்து கேட்குறது தப்பாக நினச்சிக்காதீங்க, என் சூழ்நிலை அப்படின்னார். இப்படிப்பட்டவர்களுக்காக ஒரு வீல் சேர், ஒரு வாக்கர், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு உதவலாம். கண்ணு அவங்களுக்கு கண்ணை போல உதவுற ஊன்றுகோலுக்கு உதவலாம். அது மட்டுமல்ல, மரித்தா கூட பார்வையற்றவங்களை சொந்தக்கார கை நீட்டி அடக்க மாட்டதில்லை, இந்த ஃபியூனரல் காரியங்களுக்கு உதவலாம். ஒவ்வொரு ஞாயிறும் சபைக்கு இவங்களை வேனில் தான் கூட்டிகிட்டு வருவோம். திருநெல்வேலியில் வந்து பாருங்கள், எல்லாரையும் சாப்பிட வச்சு தான் அனுப்புவோம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே கர்த்தர் உங்களை ஏவினால் உதவலாம். ஆனால் திரும்ப சொல்லுவேன், கட்டாயம் அல்ல, விசனமாய. எப்படி உதவ? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. இது வழியாக தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை ஐயா நான் பில்லு வச்சா உதவலாம் அப்படின்னீங்கன்னா,
ஒரு நம்பர் இருக்குது, அதை அடித்து பாருங்கள். 8438852500. இது வழியாக நீங்கள் தொடர்பு கொண்டு எனக்கு சொல்லுவீர்களானால் நிச்சயமாக உங்களுக்கு அந்த ரசீது கொடுப்போம். அதை நீங்கள் உங்கள் இடங்களிலே உபயோகப்படுத்தி கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லுங்கள். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த நல்ல நாளிலே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், ஆண்டவர் காண்கிறவர் என்பதை அறிந்து நாங்கள் என்ன செய்தாலும் ஒரு நாள் அகப்பட்டால் வெட்கப்பட வேண்டும் என்கிறதை உணர்ந்து, தேவன் காண்கிறார், எங்களை பார்க்கிறார், அவர் அறிந்திருக்கிறார், அவர் அறியாமல் ஒன்று எங்கள் வாழ்க்கையில் வருவதில்லை என்பதை உணர்ந்து நடக்க ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை கொடு. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு எல்லா நிலையிலும் அற்புதம் செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 98421819117, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.